வணக்கம். ரீசெண்டாக ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த 7 ராஜ்யசபா எம்பிஸ் அந்த கட்சியை விட்டு விலகி பிஜேபியில் தங்களை இணைச்சிருக்காங்க. இது இந்திய அரசியலில் இப்போது மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த 7 ரெபல் எம்பிஸை லீட் பண்ணி பிஜேபி கொண்டு போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகவ் சத்தா அப்படின்ற ஒரு யங் லீடர். நான் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருக்கும்போது இவரை நான் பார்த்துருக்கேன். அப்போது ரொம்ப யங்காக இருப்பார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளோ ஆண்டுகள் நான் ஆம் ஆத்மி கட்சியில் இருந்துட்டேன், நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எங்களை மாதிரி ஒர்க்கர்ஸ்னால் இனி அந்த கட்சிக்குள்ளே ஒர்க் பண்ணுற அட்மாஸ்ஃபியர் அங்கே இல்லை, ஹானஸ்ட் பாலிட்டிக்ஸ் இல்லை, டெமோக்ராட்டிக் பாலிட்டிக்ஸும் இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சுருக்காரு. இதனால் நாங்கள் பிஜேபிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இப்போ இது ஏன் மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்குன்னா, இந்தியாவில் ஆன்டி டிஃபெக்ஷன் ஆக்ட் அப்படின்ற ஒரு சட்டம் இருக்குது, கட்சி தாவல் தடை சட்டம். ஒரு கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு ஒரு நபர் சில ரூல்ஸை மீறி போகிறாரு அப்படின்னா அவருடைய எம்பி போஸ்ட்டையோ எம்எல்ஏ போஸ்ட்டையோ சட்டப்படி கேன்சல் பண்ணலாம். அவர் பதவி விலக வேண்டும். அந்த அடிப்படையில் ஆம் ஆத்மி கட்சி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 7 எம்பிஸ் இருக்காங்கல்ல, இவங்க பிஜேபியில் சேர்ந்தது சட்டத்திற்கு எதிரானது, இவங்கள நீக்கம் செய்யணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏற்கனவே ராஜ்யசபா சேர்மன் இவங்க பிஜேபியோட இணைஞ்சதை அப்ரூவ் பண்ணிட்டார். இந்த பக்கம் இந்த 7 எம்பிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை, ஆன்டி டிஃபெக்ஷன் ஆக்டில் ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது, அதாவது ஒரு விதிவிலக்கு இருக்குது. ஒரு கட்சியில் இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி மெம்பர்ஸ், அதாவது எல்லா எம்பிஸும் சேர்த்தோம் அப்படின்னா அதில் 2/3 மெம்பர்ஸ் அவங்க இன்னொரு கட்சியோட மெர்ஜ் ஆகுறாங்க அப்படின்னா அதில் எக்ஸம்ஷன் இருக்குது. நாங்கள் அந்த அடிப்படையில் தான் மெர்ஜ் ஆகிருக்கோம். மொத்தம் 10 எம்பிஸ் இருக்காங்க, நாங்கள் 7 எம்பிஸ் ராஜ்யசபாக்குள்ளேருந்து போயிருக்கோம். ஸோ இது செல்லுபடி ஆகும், நாங்கள் பண்ணது சட்டப்படி கரெக்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த கான்ட்ரவர்சி. சரி, இப்போ நம்ம இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் ஆக்டை பற்றி பார்ப்போம். ஆன்டி டிஃபெக்ஷன் ஆக்டை பற்றி நம்ம தெரிஞ்சாதான் இந்த 7 எம்பிஸ் பிஜேபியில் ஜாயின் பண்ணுது சரியானதா தவறானதா அப்படின்றது நமக்கு தெரியும். இதை தாண்டி இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் ஆக்ட் சம்மந்தமாக சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கக்கூடிய ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். முதல்ல ஆன்டி டிஃபெக்ஷன் ஆக்ட்னா என்னன்னு சொல்லிடுறேன். தமிழில் கட்சி தாவல் தடை சட்டம். இந்தியாவில் ஒரு காலத்தில் மெயினாக 1960s 70s பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த காங்கிரஸ் பார்ட்டி பிரேக் டவுன் ஆகுது, ரீஜனல் பார்ட்டிஸ் உருவாக ஆரம்பிக்குது. நிறைய ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் காங்கிரஸ் கவர்மெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகிறாங்க. இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் நிறைய லீடர்ஸ் ஒரு கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு தாவி தாவி போகக்கூடிய ஒரு நிலை இருந்தது. இது என்ன சொல்லுவாங்கன்னா, ஆயாராம் காயாராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயாராம் காயாராம்னா ராம் வந்துட்டார் ஒரு கட்சிக்கு, அந்த கட்சியை விட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரியானாவில் ஒரு லீடர் இருந்தார், கயாலால். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரத்தில் கிட்டத்தட்ட 2-3 கட்சி மாறிட்டார். ஸோ அந்த ஆயாராம் காயாராம் அப்படின்றது ஒரு பாப்புலர் ஃப்ரேஸாக ஒரு காலத்தில் இருந்தது. ஆனாலும் இதை நம்ம ரொம்ப சாதாரணமாக பார்க்க முடியாது. கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு தாவறாங்க அப்படின்னா மக்களினுடைய நம்பிக்கைக்கு அவங்க உண்மையாக இல்லைன்னு அர்த்தம். கரெக்டாக? தொடர்ந்து கட்சி தாவிட்டே இருக்காங்கன்னா பாலிடிக்ஸில் எத்திக்ஸும் இருக்காது. அப்போ பாலிடிக்ஸில் ஊழல் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அதை தாண்டி பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டியும் இருக்காது. அப்போ இது டெமோக்ரஸியில் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துது. அதனால் இந்த கட்சி தாவலை தடை செய்கிறதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாங்க. இதனால் 1985 52nd அமெண்ட்மெண்ட் மூலமாக இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் ஆக்ட் அப்படின்றது இந்தியாவில் உருவாகுது. தற்போதைக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 10th ஷெட்யூலில் இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை நம்ம பார்க்குறோம். ஆன்டி டிஃபெக்ஷன் லா என்ன சொல்லுது அப்படின்றத ப்ரீஃபாக சொல்லிடுறேன். ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு நபர் அந்த கட்சியினுடைய மெம்பர்ஷிப்பை வாலண்ட்ரியாக விட்டு கொடுத்துறாரு, அதாவது அவரே விருப்பப்பட்டு கட்சியை விட்டு போகிறாருன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த போஸ்ட் அவர்கிட்ட இருந்து போயிடும். அதை தாண்டி அந்த கட்சி சொல்லியிருக்கூடிய அந்த கைட்லைன்ஸ்க்கு எதிராக அந்த அவையில் அவர் வாக்கு செலுத்துகிறாரு அப்படின்னாலும் ஆன்டி டிஃபெக்ஷன் ஆக்ட் அப்ளை ஆகும். அவர் போஸ்ட்லேருந்து அவரை நீக்கிடலாம். இதெல்லாம் யாருக்கு அப்ளை ஆகும்னா எம்எல்ஏஸ் எம்பிஸ்க்கு அப்ளை ஆகும், மினிஸ்டருக்கும் அப்ளை ஆகும். ஏன்னா எம்எல்ஏஸ் எம்பிஆஸாக இருக்கவங்க தான் மினிஸ்டர்ஸ் ஆகும், அதுக்கப்புறம் ஆவாங்க. ஆனால் இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் ஆக்ட் கீழே ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது, ஒரு விதிவிலக்கு இருக்குது. அது என்னென்னா, ஒரு கட்சியை சேர்ந்த நபர்கள் 2/3, அதாவது 3/2 பகுதி நபர்கள் அந்த கட்சியிலேருந்து பிரிஞ்சு இன்னொரு கட்சியோடு சேர்றாங்கன்னா அந்த கான்செப்ட் பேர் மெர்ஜர். இந்த மெர்ஜர் நடக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் மட்டும் ஆன்டி டிஃபெக்ஷன் ஆக்ட் அப்ளை ஆகுது. காரணம் என்னென்னா, அந்த கட்சியிலேருந்து மெஜாரிட்டி வேண்டான்னு விலகி போகிறாங்க, அந்த கட்சியை எதிர்த்து போகிறாங்க, விருப்பம் இல்லாமல் போகிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் இதற்கு மட்டும் எக்ஸம்ஷன் இருக்குது. இப்போ இதை தான் ராஜீவ் சத்தாவும் அவரோட இருக்கக்கூடிய 6 எம்பிஸும் சொல்கிறாங்க. சரியா? ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது.
ஆம் ஆத்மி கட்சி என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே ஆன்டி டிஃபெக்ஷன் ஆக்டில் எக்ஸம்ஷன் இருக்குது, ஆனால் அந்த எக்ஸம்ஷன் ரூலை நம்ம டீப்பாக படித்தோம்னா அதில் இன்னொரு ரூல் இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. அது என்னென்னா பேராகிராஃப் 4. இந்த பேராகிராஃப் 4 என்ன சொல்லுதுன்னா, இந்த 2/3 மெம்பர்ஸ் மெர்ஜர் ஆகலாம். ஆனால் அது எப்படி பார்க்கணுன்னா, ஒரு கட்சி இருக்கு இல்லையா, அந்த கட்சியே முதல்ல ஒரு டிசிஷன் எடுத்து ஒரு பகுதி விலகி இன்னொரு கட்சியோட ஜாயின் பண்ணணும், மெர்ஜ் ஆகணும். அதோடு சேர்ந்து தான் அந்த எம்பிஸோ எம்எல்ஏஸோ போக முடியும். இந்த எம்எல்ஏஸ் எம்பிஸை நம்ம எப்படி பார்க்குறோன்னா ஒரு பாடியாக பார்க்குறோம். ஓகேவா? லெஜிஸ்லேச்சர் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்லிமெண்ட்லேயோ ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்லேயோ ஒரு கட்சியில் இருக்க ஒட்டுமொத்த எம்எல்ஏஸோ எம்பிஸையோ லெஜிஸ்லேச்சர் பார்ட்டின்னு சொல்கிறோம். அப்போ லெஜிஸ்லேச்சர் பார்ட்டிங்கிறது முக்கியம் தான். அதுக்கு முன்னாடி எதை பார்க்கணுன்னா கட்சியை ஒட்டுமொத்தமாக பார்க்கணும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஆம் ஆத்மி கட்சி அவங்க ஒட்டுமொத்தமாக அந்த டிசிஷன் எடுக்கலை. ஸோ இதை தான் ஆம் ஆத்மி கட்சி சுட்டி காட்டுறாங்க. ஆனால் ராஜ்யசபா சேர்மன் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த எம்பிஸுடைய மெர்ஜரை அப்ரூவ் பண்ணிட்டார். ஸோ இதுதான் இப்போதைக்கு பொசிஷன். சுப்ரீம் கோர்ட் இதற்கு முன்னாடி இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் சம்பந்தமாக சில முக்கியமான அப்சர்வேஷன்ஸை பண்ணியிருக்காங்க. பல ஆண்டுகளாக அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் ஆக்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைனா அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் தான் டிசிஷன் எடுப்பார். லோக்சபாவில் ஸ்பீக்கர், ராஜ்யசபாவில் சேர்மன். ஆனால் அந்த டிஃபெக்ஷன் பார்த்திங்கன்னா நிறைய நேரத்தில் சரியான நேரத்தில் முடிவெடுக்கிறது கிடையாது, அப்படியே டிலே ஆகிட்டே போகும். அதனால் இதற்கு ஒரு டைம்லைன் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு ஒரு டைம்லைனை ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. 2020 சுப்ரீம் கோர்ட் இன்னொரு முக்கியமான அப்சர்வேஷனாக பண்ணாங்க. ஸ்பீக்கர், சேர்மன், அதாவது ப்ரிசைடிங் ஆஃபீஸர் இவங்க டிசிஷன் எடுக்கிறதுக்கு பதிலாக நாம் ஒரு ட்ரிபூனல், அதாவது ஒரு தீர்ப்பாயம், இதை வச்சு இந்த டிஃபெக்ஷன்ஸை டிசைட் பண்ணோன்னா அது பெட்டராக இருக்கும். ஏன்னா அந்த ட்ரிபூனல் வந்து இம்பார்ஷலாக இருக்கும், சார்புநிலை அல்லாது இருக்கும். அதனால் அந்த ட்ரிபூனலால் ஒரு ப்ராப்பரான டிசிஷன் எடுக்க முடியும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் இதற்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த சஜஷன்ஸை நம்ம ஃப்யூச்சரில் அப்ளை பண்ணலாம். காரணம் என்னென்னா நிறைய நேரங்களில் இந்த ஸ்பீக்கரும் சரி சேர்மனும் சரி பார்ட்டிசனாக டிசிஷன் எடுத்திருக்காங்க. பார்ட்டிசனாக ஒரு கட்சிக்கு சார்பாக சாதகமாக முடிவுகள் எடுத்திருக்காங்க. அதனால் ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் பதிலாக ஒரு இண்டிபெண்ட் பாடியை வச்சு நாம் இந்த டிஃபெக்ஷனுக்கான டிசிஷன்ஸ் எடுக்கிறது ஒரு ப்ராக்டிக்கல் சொல்யூஷனாக இருக்கும். அதை தாண்டி இந்த லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி சொன்னேன் இல்லையா, இந்த லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி மெர்ஜர் சம்மந்தமாக 2022 சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. மகாராஷ்டிரா ஏக்நாத் ஷிண்டே கேஸில். அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த பேராகிராஃப் 4 அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது முதல்ல அந்த கட்சி டிசிஷன் எடுத்து மெர்ஜர் ஆகணும். இந்த கட்சி மெர்ஜர் ஆனதுக்கப்புறம் தான் இந்த லெஜிஸ்லேச்சர் பார்ட்டியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸோ எம்பிஸோ மெர்ஜ் ஆகணும் அப்படின்னு ஏக்நாத் ஷிண்டே கேஸில் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அதனால் வரக்கூடிய நாட்களில் இந்த ஆம் ஆத்மி பார்ட்டி டிஃபெக்ஷன் கேஸ் எப்படி நகரப்போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த சட்டங்களை தாண்டி இந்திய மக்களுக்கு இந்த ரீகால் அப்படின்ற உரிமையை கொடுக்கறது ஒரு ப்ராக்டிக்கல் சொல்யூஷனாக இருக்கும். ரீகால் அப்படிங்கிறது டைரக்ட் டெமோக்ரஸியில் இருக்கக்கூடிய ஒரு கருவி, ஒரு டூல். ரீகால் அப்படிங்கிறது என்னென்னா, மக்கள் தங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸை சூஸ் பண்ணுறாங்க, எம்எல்ஏஸ் எம்பிஸ்லாம் சூஸ் பண்ணுறாங்க. ஒருவேளை இவங்க மக்களுக்காக வேலை செய்யலை, சுயநலமாக ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, உதாரணத்துக்கு கட்சி தாவல் பண்ணுறாங்க அல்லது ஊழலில் ஈடுபடுறாங்கன்னா நேரடியாக மக்களே இந்த நபர்களை விலக்க கூடிய அந்த உரிமை தான் இந்த ரீகால். ஃப்யூச்சரில் இந்தியாவில் ரீகால் பவரும் கொடுக்கப்படுது அப்படின்னா அது டெமோக்ரஸியை ஸ்ட்ரெங்தன் பண்ணும். நன்றி.